மலர்ந்த சந்தமரை மலர் போல் இருக்கக்கூடிய முகமாகப்பட்டது இன்று வாடி வதக்கிறது என்றால் அதன் காரணம் இருக்கிறது. இந்த உண்மையை சொல்வதா அல்லது மறைப்பதா எனக்கு தெரியாமல் தகர்ந்து கொண்டு இருக்கிறேன். என்ன தெரிகிறதா? பெறாமல் பெற்றெடுத்த இரண்டு செல்வத்தை தாய் இறந்து விட்டால் என்னுடைய தாரமாக கட்டி வந்தேன். ஆனால் உன்னுடைய வார்த்தை கேட்டாலும் உன்னுடைய மகள் ஒரு வார்த்தையை கேட்காமல் மலர்மனு சென்றால் அவள் கேட்டுட்டாளா? கண்பறவை போச்சு, போய்விட்டது. அவளை விடு. ஒரே ஒரு மகன், ஒரு பெற்ற மகன், எப்படி வளர்த்த ஒரு வார்த்தை அப்பா இந்த திருமணம் கேட்டிருந்தால் பெண்ணை பார்த்து திருமணம் செய்து முன்னணைப்பு பெரு என்று அழகு பார்த்திருக்கலாம். அதை விட்டுட்டான். உன்னை தாய் என்று பாராமல் உன்னை தாரமாக நினைத்தார். அவனுக்கு அடியடி அடித்து நாட்டை விட்டு துரைச்சிட்டேன். ஆமாங்க, இதை நினைத்தேன். என்னுடைய மனதில் பெருத்த கவலை. கவலையா? பெருத்த கவலை உங்களுக்கா? உண்மை. இதை பாருங்களா, நான் இருக்கும்போது ஏன் ஒரு கவலை இருந்தது. இதை பாருங்க, உன்னுடைய மனைவியோட போக வேண்டும். இந்த ஆரவழியோட மருந்து இருக்கிறது. மருந்தா? ஆமாங்க, மருந்து என்று பயப்படாதீங்க. மருந்துல என்ன தெரியுமா? முக்கரியா தயாரிக்கப்பட்ட மாப்பழ வளர்ந்து சொல்லக்கூடிய பழச்சார். பழசார்? ஆமா. அந்த பழசாரை அறிந்தினால் மனைவியோட எங்கே? டேய் ஐயா, செங்கல் சொல்லி நெருப்பு வச்ச மாதிரி வருது போக. என் மாமன் காலுல தின்னு போடுறாமா ஒரு நாளைக்கு. ஏய் அம்மா இது கூப்பிட்டு பாடுறேன் ஒத்துதான். என்ன செய்யற? என்ன எடுத்துன்னு வர சொன்ன? என்னடா இது? மருந்து போட்டு கணக்கா சொன்னல. எத்தனை சிட்டிக்கு போட்ட? நீ எத்தனை சிட்டிக்கு போட்டுன? 3 சிட்டிக்கு போட்டுன. நான் அதை விட கம்மியா தான் போட்டுக்கிறேன். அதை விட கம்மியாவா? அட பாரியா, கம்மியா போட்டு எடுக்காதடா. ஐயோ, அதை விட கம்மியா போட்டுக்கிறேன். 30 சிட்டிக்கு போட்டுக்கிறேன். ஆனா முட்டை பையில 3 சிட்டிக்கு போட்டுனா 30 போட்டான். எப்படி அந்த ஆளு குடிக்கிறது? கைது மாரி குடிக்கிற திட்டம். என்ன பூசுற? என்ன பூசுற? ஷாம்பு போடுறேன், குளிக்க போறேன். சிட்டிக்கு போட்டுக்கிறேன். எனக்கு எதனா குத்துருவோம் என்னாவோ? நான் 4 கால் பாஸ்டர்ல இருப்பேனா என்னாவோ? கோயில்ல பழைய மாதா கோயில்ல தாங்கறியோ இல்ல யாரு கூட ஏரி வேலைக்கு தான் போய் தெரியும். கூலி ஆவட்டா. ஆமா, இது என்ன ஒரே துருநாட்டு வச்சுது? அதை என்ன போட்டுக்கிட்டு ஆலம்பட்டை, ஏலம்பட்டை, பனிசாலி, கடுக்கம், யூரியா, காம்ப்ளெக்ஸ், வெள்ளம் எல்லாம் போட்டு ஊற வச்சு 15 நாள் போட்டு எடுத்து காய்ச்சி வடிகட்டி தந்துக்கிட்டு. அதுவட முக்கணி சாரு தண்ணி ரொம்ப குடிக்காத. அப்பா போய் எழுந்து போய் எட்டமா குடிச்சுட்டு வரணும்.
போட்டுக்குது ஆபிபுல் ஏய் ஆப்பிள் ஆத்துக்கோடி சாத்துக்குடி சாத்துக்கோடி ஆயபயம் ஆயாப்பயமா வாழைப்பழம் ஆரவண்டா ஒண்டாவா ஆரஞ்சு ஆரஞ்சு ம். சப்பட்டா எங்க போய்யா தொடப்பு கட்ட சப்போட்டா சப்போட்டா பழம் எல்லாம் போட்டு ஆ. அம்மா பேஞ்சி எத்தாந்துக்குது வாதி பதி வாரி போவோம் பெசைந்து பெசண்ட் எத்தாந்துக்குது நீ மூக்க புடிச்சு குசு விட்டுரு நீ மூக பிடிச்சி குசு விட்டுறான் உட்காந்து மோது பார்த்துன்னு இருப்பான் குடிச்சிடுங்க குச்சிடு ஏய் கெட்டு வா வாடா சாபமுள்ள மந்து கொண்டது சாபமுள்ள வா தலை கட்டு தன்வினை தன்னை சுடும் 3 சீட்டுக்கு போறானா 32 சீட்டுக்கு போட்டியாதான் ரொம்ப துண்டுருவான் நம்மளுது விட்டா என்னடா ரிவர்ஸ்லயே போற ஏய் வாத்தா முட்டை மேல ரெண்டு தோசை வைடா முட்டை மேல 2 தோசை வைக்கணும் தோசை மேல முட்டை வைப்பாங்களா முட்டை மேல தோசை வைப்பாங்களா என்னடா பூமி சொல்லிட்டு பூமாதேவி விட்டுட்டு குளிக்க போய்கிறான் எத்தனை மணிக்கு வருவா இன்னும் 2 மணி நேரம் ஆகும் 7 மணிக்கு பார்க்கலாம் உன்னை என்ன கரண்ட் கம்பெல்லாம் சுத்துது அதுக்கு ஸ்டெடி இல்ல கூட நிக்கிறதுக்கு ஆள் கிடையாது துணை ஏய் வாத்தா புளியா மாத்தாண்ட விட்ட சைக்கிள் பார்த்தா யாரு ஏத்துது புளியா மத்தான விட்ட சைக்கிள் யார் எடுத்துட்டான் எங்க இருக்கிறன்னு தெரியுதா இல்லையா ஏய் வாத்தா 2 குவார்டர் வாங்கினேன் ம் 1 குவார்டர் போட்டேன் சரி 1 குவார்டர் பாக்கெட்ல வச்சுக்கிறேன் சரி பார்த்தா புளியா மாத்தாண்ட விட்ட சைக்கிளும் பார்த்தா யாரு ஏத்துது கைஸ்ல ஏத்தி 2 வையா சொல்லலாம் பார்த்தா நடக்கத்தே வேற அடா பாவியா சொம்பு போட்டியாடா டேய் நான் எட்டினி சொம்பு டேய் டேய் என்ன தேடு எப்பூடு சொம்பு சொட்டையாச்சுனா ஊருக்கு கேட்க மாட்டாங்க சொம்பு போட்டுட்டா அவங்களுக்கு தெரியும் இந்த முக்கடி தானை அறிந்த உடனே என் மனக்கவலை எல்லாம் தீர்ந்து போச்சு இப்போ நீ சந்தோஷமா இருக்கிறேன் சந்தோஷமா இருக்கிறேன் இந்த பாவிக்கு சஞ்சலம் ஏற்பட்டு விட்டது இந்த நாட்டு மக்கள் எப்படிலாம் பேசுறாங்க தெரியுமா எப்படி பேசுறாங்க தெரியுமா ஐயோ அந்த பாவி பெற்றப்பட்டு இந்த 60 வயது கையோட கட்டிக்கிட்டா இந்த கைட்டு வச்சுட்டு இந்த பொட்டு செத்துட்டாங்க இந்த பாவி பெற்றப்பட்டு வந்து நிற்க போற அப்படியே அம்மா கப்பு போச்சே அம்மா கப்பு போடுச்சா கருப்பு தண்ணி யாராங்க ஊத்துறது எந்த நாதர் குடிச்சுதான் தான் ஊத்திச்சு கைக்கு வச்சு கை ஓடிட்டு டேய் என் மணி யாரும் என்ன சொல்லுது ஐயா என் மணி வாழுறா கொலைக்கடிக்க போறாங்க தண்ணி எடுக்க போறாங்க நாட்டு மக்கள் என்ன சொல்றாங்க பாரு 60 வயசு கழுவின கட்டிக்கல 20 வயசு பொண்ணு அப்படின்னு நடமாடிக்கும் குடும்பம் பண்ணிக்கின்னு வரா 4 காலத்துல பட்டுன்னு சேர்த்துட்டா இதுல என்ன நாட்டுல அவனுக்கு என்ன இருக்குது அவன் பிள்ளைங்க தான் ஆளு போறா இவன் உக்காந்து நடிச்சதுல தான் பிச்சை எடுக்க போறா டேய் 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 இல்ல பேசுவாங்க தான் எனக்கு வயது 60 என் மனைவிக்கு வயது 20 ஒருவேளை நான் திடீர்னு செத்தா வாய் மூட.
செத்தனு வச்சுக்க அத்தி சொத்தனுமே என் மகன் ஆனந்த வருவான் நாளைக்கு வருவான். அப்ப இந்த சொத்து யாருக்கு அவன் மொத்தம் வந்து கூப்பிட்டு மொத்தம் அளக்க சொல்லுவான். என்ன பண்றது? என் மேல அத்தனை பிள்ளை தானே செய்யறோம். சரி, அப்ப என் மனைவி அங்க போய்தான் உட்காந்துக்கின்னு பிச்சை எடுப்பாங்க. செஞ்சு போயிட்டாங்க. அது இருக்கலாமா? இருக்க கூடாது. இருக்கக்கூடாது. இன்று முதல் இந்த விஜயபுரி நாடு நகரம் உப்பு சட்டி கல் வரகோடு அனைத்தும் என் மொட்டை மேல ஏற்றி வச்சுட்டு போறேன். ஐயோ இதவரை நீ எழுதி வச்சுட்டு வச்சுக்கோ. இந்த ஒரு நாய் மக்களையா அப்படியே சுட்டுடு வருவோம். இவ எங்க கந்த இதுக்கு தடி உன்னை நான் கூட்டி வச்சேன். நானு இந்த நாட்டை பிடிக்கிறதுக்கு தானே கூட்டி வச்சா. ஏன் வேணான்றா? அந்த ஆள் எழுதிக்கணும் சொல்ல எழுதி வச்சுக்கோங்க. சொல்ல சொல்ல வேணானே சொன்னதா? அடி மறக்கா சூச்சி சொல்ல சொல்லு ஏதிக்கிட்டியே வேணாம் சொல்றதா வயிற்று நாளைக்கு பாரு உள்ள கோயில் சொல்ல முடியாது. நினைச்சா எவ்வளோ மொத்த பண்ணி கட்டிட்டான். பள்ளி கை கொடுத்துறவா சொல்லி வேணாம் சொல்ல மாட்டான். வேணாம் சொன்னா அவங்க வலுப்பிட்டு எழுதி வைப்பான பையா. ஓ நீ அந்த பக்கமா சுத்திக்கின்னு வரியா மாதா கோயிலுக்கா? நான் இப்படி தார் ஓட்டிய பார்த்தேன். ஓஹோ விஷயத்தான் சொல்றேன். இது சூப்பர் ஐடியா. எனக்கு பேச நேரம் இல்ல. பத்தட்டா எந்த வண்டிக்கிட்டு நான் ஏற்று மோட்டுக்கு பசத்தை வாங்கிறேன். பின்னாடி இல்லை போ. வணக்கம்பா. அண்ணா சொல்லுப்பா. தங்காடியெல்லாம் இச்சு தள்ளுறாங்க, உங்காடியும் இச்சு தள்ள மாட்டாங்க. நானும் குடிச்சோரா போனன்றியா? ஹைவேஸ்ல வச்சுக்கிறியா கடி? அதனால சொல்றேன். ஹைவேஸ்ல நான் ஏன்டா உட்காந்து கிடக்க போறேன்? நல்ல வெள்ளையா கருத்தலாம் என்ன அது? சிகரெட் கருப்பா கருத்தலாம் சுருட்டு. உனக்கு என்ன வேணும்? பத்திரம் வேணாம். எவ்வளவு வேணும்? ஒரு 500 ஏக்கர் ஏதணும். 500 ஏக்கரா? உடம்பு ஃபுல்லா வெள்ளை வெள்ளையாக்குறியா? என்ன பண்ணுது? காடி பொறுத்து அந்த மாதிரி 500 ரூபா பத்திரம் வேணுமா? 500 ஏக்கர் ஏதணுமா? ஆமா 500 ரூபா பத்திரம் ஒரு 50 வாங்கிக்கிறியா? அது என் பாத்ரூம் பத்திரம்டா. பாத்ரூம் எதிர் பத்திரம் 50 பத்திரம் 500 ரூபா பத்திரம். சரி ஒரு 1000 ரூபாய் பத்திரம் தான் வாங்கிக்க. ஒரு 60னா 60. அது நான் யூனியன் போடுறேன் அந்த பாத்ரூம் பாத்து. 5000 ரூபாய் பத்திரம் தான் ஒரு 80 நான் வாங்கிக்க. நான் லஞ்ச் சாப்பிடுறேன். அது லஞ்சா? லஞ்ச் சாப்பிட்டு டைனிங் ஹால் அந்த பரிசுக்குதுன்னா சரி. அதுக்கு மேல என்கிட்ட கிடையாது. நான் வர வச்சுனா கூட உனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லு. நான் ஒரே வார்த்தை சொல்றேன். இருக்குதா இல்லையான்னு சொல்லு. சரி 5 ரூபாய் பத்திரம் கொடு. ஆனா வாங்கி துணை பையா. டேய் 5 ரூபாய் பத்திரத்துக்கு அம்மா மல்லு. இருக்கிற கோச மோதி கலரி விட்டாடா. டேய் மருந்து போடுற மாதிரி நான் ஈசப்பத்துக்கு மருந்து போடுற மாதிரி போட்ட மோதி கிளப்பி விட்டேன். வாடா வாடா. இஞ்சி கன்னியாக்குது. அவர் எங்க அவ்வளவு நேரம் எழுதுறாப்ல? என்னடா இஞ்சி கன்னியாக்குது? காலியா போச்சு. நாய்க்கு பல்லு அப்படியே இருக்கான். ஐயா ஏடா ஏடா வாங்கியாச்சா? எனக்கு ஏத வராது. எனக்கு எப்படி போகணும்? லேபிள் வேணுமா? எப்படி டேபிள்? எழுதுறா எழுதுறா. விஜயபுரி நாடு நகரம் நவுறு. அது உருண்டு போவோம். பாவாடை ஜாக்கெட்டு பேண்ட் டிராயரு அன்றாயிரு. ஆடா யாராவன்? உப்பு சட்டி கல் விறகோடு
அனைத்து மனைவி ஆரவல்லிக்கே சொந்தம். ஆரவல்லிக்கே சொந்தம். வெள்ளி இல்ல பித்தளை. அந்த மனைவின்றத விட்டுணும். அவன் புள்ள வந்தா அடிச்சு வாங்கிக்குவான். வெறும் ஆரவல்லிக்கு சொந்தம். ஆரவல்லிக்கே சொந்தம். இப்படிக்கு இங்கு இல்லை. டேய் ஏத்தியா? ஏத்தா. பத்திர சாட்சி வேணும்ல? ஆமா. சாட்சி போடு. சாட்சி போடுமா? என்ன பண்ற மூதேவிய? சாஞ்சிக்கு போறது இல்ல. சாட்சிக்கு ஏத்து உன் பேரை முழு பேரும் போடு. அடமொழியோட போடு. ஏய் அடமொழி பேரு. உன் பேர் பட்ட பேரு பூரான் என்ற புக்கத்தொரு சேகர். அந்த கருவுட்டி புளியா மரம் இருந்துட்டேன். பட்டு போன புளியா மரம் அதை கூட எழுதிட்டேன். அதை ஏன்டா வச்சு என்ன பண்ண போறீங்க? பட்டு போன புளியா மரத்துல குடி நெறி கொட்டு முழுக்கணாக்கா அதை கூட எழுதிட்டேன். இதுல என் மனைவி யாரும் ஒண்ணு சொல்லக்கூடாது. ஆமா. ஆனா நான் கையெழுத்து போட்டேன். அதுதான் உங்க கதை முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு இது பாட்டு கூட ஒன்னா படாத. வேல்வேல் முருகனுக்கு வேல்வேல். அதான் உன் தலை எடுத்து முடிஞ்சு போச்சு. எல்லாம் ஏற்றியாச்சு. ஆமா உள்ள தட்டி போட்டுக்கிறியா? சந்தேகத்துக்கு கேக்குறேன் நான். நாட்டு மன்னர் ஜட்டில கொடுப்பாங்களா? இல்ல கோமலம் நட்டிக்கிறியா? அதனால கேக்குறேன் நான். சரி உன் தலையை எடுத்து முடிஞ்சு போச்சு. இது 8 மணி பீரோல வச்சா எலி கட்சிதான். இது கூட கருவாடு வச்சு வெட்டி போடுற இந்த வைக்கிறேன். எலி கடிக்காது. மோது பாட்டுக்கு எடி போடும். ஏய் மூஞ்சில எடுத்து போயிடா.